ஃப்ரெண்ட், நான் வந்து உங்கள் ரஞ்சித். நம்ம தமிழ் டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் நியூஸ் சிலபஸில் வந்து யூனிட் வைஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் வந்து 5. இதில் 5ல் வந்து என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதில் வந்து மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையளித்தல். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் நம்ம எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செய்தித்தாள், அதுக்கப்புறம் தலைமையகம், முகப்புச் செய்திகள், இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரை வாசித்தல், அதுக்கப்புறம் ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழைமொழிகள் பொருளறிதல், ஆவணம் உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 7 டாப்பிக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் அழகு யூனிட் வந்து 6 பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு. அதாவது பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆங்கிலம் மற்றும் பிறமொழிச்சொல் இணையான தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ டெட்டாஸ்கோப் இருக்குது அப்படின்னா வந்து அது தமிழ் வந்து டெட்டாஸ்கோப்னு கொடுத்துருவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுதான் ஆங்கிலம் மற்றும் பிறமொழிச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். ஓகேங்களா. அதை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கவும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து யூனிட் 7 அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் வந்து மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. 15 கொஸ்டினில் பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள். மொத்தம் வந்து அதுக்கு முன்னாடி 25 அதிகாரம் கேட்டாங்க. இப்போ வந்து 20 அதிகாரத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்துடலாம். ஓல்டு புக்ஸு அண்டு நியூ புக்ஸ்லேருந்து. அதாவது ஓல்டு புக்ஸில் பார்த்தீங்கன்னா அன்புடைமை, பண்புடைமை, புறவுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, கல்வி, ஈகை, பெரியோரே, துணைக்கோணல். இது வந்து ஓல்டு புக்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நியூ புக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல், அரண் வலியுறுத்துதல், வினை செயல் வகை, அவை, அஞ்சலை, கண்ணோட்டம், நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, நட்பறிதல், புறம் கூறாமை, ஆளுடைமை. இதெல்லாம் வந்து திருக்குறள் 20 அதிகாரங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நன்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னார் 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கணும். மொத்தம் 9 டாபிக் இருக்குது. 25 அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்தோன்னா தமிழின் தொன்மை, அதாவது பார்த்தா தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஊவேசா, தேப்பா மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார், தமிழ் பணிகள் தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர், இவங்க பார்த்தோன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் சான்றோர் பற்றி செய்திகள். பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், கயத் மில்லட், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒல்லி, உரத்திரம் கண்ணனார், கி.வ. ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். இவங்க இது எல்லாமே நம்ம படித்தா மட்டும்தான் 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்ததுலேருந்து டிஎன்பிசி நியூ சிலபஸ் குரூப் 4 வந்து தமிழ் வந்து எல்லா யூனிட்டோடைய டாப்பிக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து சில விஷயத்தை வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் மேக்ஸிமம் ஒரு 40 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக இதை மட்டும் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.